Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடங்கிய யுத்தம் இரு நாடுகள் இடையிலான அறிவிக்கப்படாத போராக தீவிரமாகி கடைசியில் பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு வந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டது இந்தியாவை ஆத்திரப்படுத்தியது. பயங்கரவாதிகள் எல்லை தாண்டி அப்பாவி சுற்றுலா பயணிகளை ஈவு இரக்கமின்றி சுட்டு கொன்ற நிலையில் ரகசியமாக பதிலடிக்கு தயாரான இந்தியா மே 7ஆம் தேதி பயங்கரவாதிகளின் 9 நிலைகளை குறிவைத்து தாக்கியது. ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி நிலைகுலைய வைத்தது. பகல்காம் தாக்குதலுக்கு பழிக்கு பழியாக பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் எதிர்பார்த்தபடியே மறுநாள் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த தொடங்கியது. இந்தியாவின் எல்லை பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன்களை அனுப்பிய நிலையில் இந்தியாவும் பதிலடி தாக்குதலில் இறங்கியது. லாகூர், கராச்சி, சியால்கோட், ராவல்பிண்டியில் இந்தியாவின் ட்ரோன்கள் அடுத்தடுத்து சீறி பாய்ந்தன. இதில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள், ரேடார் தளங்கள் தாக்கி அழிக்கப்பட்டன. முதலில் பயங்கரவாதிகளுக்கு வைத்த இந்தியாவின் குறி பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக மாறியது. பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதலை தொடங்கியது. பரஸ்பரம் மாறி மாறி இரு நாடுகளும் தாக்கி வந்த நிலையில் பதற்றமான சூழல் நிலவியது. 1971ஆம் ஆண்டு நிகழ்ந்த போருக்கு பிறகு மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவ தொடங்கியது. முதலில் எல்லை பகுதியில் தொடங்கிய தாக்குதல் ஒரு கட்டத்தில் தலைநகருக்கு குறிவைக்கும் அளவிற்கு சென்றது. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இரு நாடுகளும் படைகளை முன்னோக்கி நகர்த்தி வந்ததும் பரபரப்பை கூட்டியது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என சீனா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தி வந்த நிலையில் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட பதிவு பதற்ற நிலைமையை ஒரு நொடியில் தலைகீழாக மாற்றியது. இரவு முழுவதும் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமெரிக்கா நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைக்கு பலன் கிடைத்ததாக குறிப்பிட்ட ட்ரம்ப் இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்தார். ட்ரம்பின் பதிவு வருவதற்கு சில மணி நேரம் முன்பு வரை இரு நாடுகளின் தாக்குதல்கள் உக்கிரமாக இருந்த நிலையில் சனிக்கிழமை மாலை 5 மணியில் இருந்து சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது என இந்தியாவும் அறிவித்தது. இரு நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சண்டை நிறுத்தம் முடிவு செய்யப்பட்டதாக கூறியது இந்தியா தரப்பு. அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து 12ஆம் தேதி மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டது. சண்டை நிறுத்தத்திற்கு இரு தரப்பிலும் எந்த நிபந்தனையும் விதிக்கப்படாத நிலையில் பாகிஸ்தான் முதலில் அழைத்ததன் பேரில் இந்தியா சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்ட 3 மணி நேரத்திலேயே மீண்டும் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்த தொடங்கியது. சண்டையை உடனடியாக கைவிடுவது என முடிவு செய்த பிறகும் கூட ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மாநில எல்லைகளை நோக்கி ட்ரோன்கள் ஏவப்பட்ட நிலையில் அந்த தாக்குதலை இந்திய படைகள் முறியடித்தன. இது குறித்து கூறிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, சண்டை நிறுத்த உடன்படிக்கை மீறி பாகிஸ்தான் அத்துமீறி வருவது உண்மைதான் என்றதோடு பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு எதிராக முழு அளவில் பதிலடி கொடுக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுவதாக தெரிவித்தார். சண்டை நிறுத்தம் என அறிவித்தாலும் இரு நாடுகளிடையே இன்னும் பதற்றம் குறையாத நிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.